அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் சுக்கிர பகவானுடைய உச்ச பெயர்ச்சிங்க. ஸோ மீன ராசியில் மட்டும்தான் அந்த சுக்கிர பகவான் உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடங்களுக்கான அதிபதி இந்த சுக்கிர பகவான். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் காதல் தாம்பத்தியம் கணவன் மனைவியோடைய உறவுகள் அழகு இன்பம் மற்றும் கலை போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஸோ இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/3/2026 முதல் 26/3/2026 வரை நடைபெறவிருக்குங்க. 12ஆம் வீடான விரய மோட்ச ஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மேஷ ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தைரியத்தையும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையை கொண்டவர்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், ஆர்வங்களோடு எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள், மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல் ஆளாக போய் நிற்கக்கூடிய ஒரு நபர்கள், உதவி செஞ்சு அதுலேயும் தேவையில்லாத சில கெட்ட பேரை வாங்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். எல்லாத்துக்கும் நல்லது தாங்க செய்கிறோம், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தேவையில்லாமல் நடக்குது, என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்போவுமே எதிர்மறையாகவே நடந்துகிட்ருக்கு, யாருக்கும் எந்த கெடுதல் செய்யணும்னு நினச்சது கிடையாதுங்க, ஆனால் எனக்கு மட்டும் நிறைய கெட்டது நடந்துகிட்டே இருக்குது, எதை பண்ணாலும் விரயமாகுதுங்க, எதை பண்ணாலும் நஷ்டமாகுது, ஒருவேளை விரயச்சனி நடந்துட்டுருக்கிற காலகட்டங்களில் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா என்னுடைய நேரங்காலங்கள் எப்போ தான் மாறும், எனக்குன்னு சில நல்ல சூழல்கள் அமையாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், சொந்தமாக ஒரு தொழிலை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் அமைச்சிட்டே இருக்கேன். ஏன்னா அடுத்தவங்ககிட்ட ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வேலையை விட்டுட்டு தனக்குன்னு சொந்தமாக ஒரு தொழிலை உருவாக்கி அந்த தொழிலில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய முயற்சிகளை முழுமையாக செயல்படுத்தி அது மூலமாக வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குங்க. ஆனால் எனக்கு எந்த விதத்தில் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் எந்த விதத்துலையும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா தேவையில்லாத வேலை செய்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா அப்படியே போயிட்டுருக்கலாம், புதுசாக தொழில் தொடங்குறேன்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க, இருக்கிறதையும் தொலைச்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமாக இருந்தாலும் அவங்க அதை ஏதோ ஒரு விதத்தில் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள். எனக்கு நிறைய திறமை இருக்குங்க, அந்த திறமையால் கண்டிப்பாக என்னால் வெற்றி அடைய முடியுங்கிற தன்னம்பிக்கை எனக்குள்ளே இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவுமே தேவையில்லாத விஷயத்தில் நெகட்டிவாகவே பேசி என்னால் ஒரு சொந்த தொழிலை அமைச்சிக்க முடியாத அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய முயற்சிக்கு பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக சில முதலீடுகள் போட்டு அந்த தொழிலை தொடங்கி அந்த தொழிலில் நல்ல லாபகரமான சூழலை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. தொழிலில் இதுவரை இருந்து வந்த இடையூறுகள் அப்படிங்கிறது விலகும். தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் அதே நேரத்தில் அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கி உங்களுடைய தொழிலில் புதிய பார்ட்னரை சேர்த்துக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல், இல்லை பார்ட்னர்ஷிப்பை விட்டுட்டு சொந்தமாக தானே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க. இது வரைக்கும் எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் நடந்ததோ அந்த ஏமாற்றத்தில் சில தெளிவான முடிவுகளை எடுத்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் அப்படின்னே சொல்லலாங்க. வேலையே இல்லைங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளோதான் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு சரியான விதத்தில் ஒரு வேலை அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குது, நல்லா தாங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, அந்த வேலையை விட்டு வரக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது அமைஞ்சுது, இப்போ புதுசாக ஒரு வேலை வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்ருக்கேன், எனக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது, இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் வேறு புதுசாக ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, செய்கிற வேலையில் எந்த விதத்துலையும் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ப்ரமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே எதுவுமே சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குது, என்னை சுற்றி எல்லாமே தப்பாகவே நடக்குதுங்க, எந்த தவறுமே செய்யாமல் வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட கெட்ட பேர் வாங்குகிறேன், என்னுடைய உயர் அதிகாரிங்கக்கிட்டையும் அனாவசியமாக
கெட்ட பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. இந்த நிலை மொத்தமாக மாறும். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்லேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். வேலை மாற்றத்திற்கு உண்டான ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்பை மாறுவீங்க. அதாவது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது அங்கே உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்கள் உருவாகுங்க. ஃபாரினில் போய் கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணிட்டு வந்தால் நல்லா இந்த இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீருங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்குங்க. எல்லா விஷயத்துக்கும் எல்லா விதத்துலையும் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த திருமண தடை அப்படிங்கிறது அகலம் கூடிய விரைவில் இந்த சுக்கிர பகவானுடைய அதாவது பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா அமைஞ்ச வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் இல்லாததுனால நிறைய பேர் பிரியக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள், அதே நேரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள், நம்பி ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு சில எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்கள் மனசில் உருவாயிருக்குங்க. கணவன் மனைவி பிரச்சனையால் நிறைய பேர் பிரிந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு விஷயத்தில் கூட விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க, எல்லா தப்பும் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி என்னையவே குத்தி காட்டுறாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. எந்த சூழ்நிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு சில நிலைகள் இருக்கும். அந்த நிலைகள் மாறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எல்லா லைஃப்பும் எனக்கு அமைஞ்ச லைஃபு தான் சரியில்லை, நானாக ஒரு லைஃப் அமைச்சிக்கலான்னு சொல்லி சில முயற்சிகள் பண்ணேன். அந்த லைஃப் என்னை தேடி வந்ததுங்க. திடீர்னு அதுவுமே என்னோடய கையை விட்டு போயிருச்சுங்க. எந்த தவறுமே செய்யலை, என்ன காரணமே தெரியல, என்னை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அந்த லைஃப் என்னை தேடி வருங்களா, இல்லை நான் திரும்ப போனாலும் அந்த லைஃப் நல்ல விதத்தில் அமையுமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன நபர்களும் சரிங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்லி விட்டு வந்த நபர்களும் சரி, ஒரு காலகட்டங்களில் அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள். விட்டுட்டு போனவங்களும் சரி, விலகி சென்றவர்களும் சரி, உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனையும் தீர்ந்து உங்களுடைய காதல் திருமண லெவலுக்கு சில ஒப்புதல்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழலுங்க. நிறைய பணம் செலவு பண்ணிட்டோங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டோங்க, போகாத கோயிலில் பார்க்காத டாக்டர் இல்லை, இன்றைக்கு வரைக்குமே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தடையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவினங்களுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட நிறைய செலவினங்கள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. அந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக மாறுங்க. இந்த காலகட்டங்கள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய ஒரு பொன்னான தருணம் அப்படின்னு சொல்லாங்க. வீடு வேலை சரியாக வீட்டு வேலையை செஞ்சு முடிக்கவே முடியலைங்க, ஒரு இடத்த விற்கவும் முடியல, இல்லை புதுசாக ஒரு இடத்த வாங்க முடியல, எல்லா விதத்துலையும் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நிலத்தை விற்க முடியாத சூழல், ஒரு வீடு கட்ட ஆரம்பித்து அந்த வீட்டு வேலையை முழுமையாக முடிக்க முடியாத ஒரு நிலை, சொந்தமாக ஒரு இடம் வாங்கிட்டீங்க, அந்த இடத்துல ஒரு வீடு கட்ட முடியல, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே பெரிய தடைகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு விஷயம் நடந்ததுனா தான் அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் முன்னேற்றம் அடைய முடியும். அந்த முன்னேற்றம் முதல் படியிலே எங்களுக்கு தடைகளாக நிற்கிது. ஒரு படி கூட அடுத்தடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நிலைகள் இருக்குங்க. சொந்த வீடோ இல்லை புதுசாக ஒரு இடம் வாங்குறதோ இல்லை இடத்தை விற்பனை செய்கிறதோ அல்லது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் தடைகள் கொடுத்துட்டே இருக்குங்க. அந்த தடைகள் உடை தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சொந்தமாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் மேலோங்குங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் வரும். ஒரு நிலத்தை விற்பனை செய்வதற்கான முயற்சிகளோ அல்லது வாங்குவதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அது ஒரு சுப விரயங்களாக மாறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறதாகலுங்க ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கரெக்டான மருத்துவ ரீதியில் உங்களுடைய பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாயிருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான காலம் அப்படின்னே சொல்லாங்க. கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் சில சுப விரயங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. தேவையில்லாத சில செலவினங்கள், ஒரு ஃபீஸ் கட்டக்கூடிய ஒரு அளவுக்கு நிலைகளோ, திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் சில செலவினங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வருங்க. அந்த செலவினங்கள் கூட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க.
கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து அதை அடைக்கணும், இந்த நேரத்தில் கடன் வாங்கியாவது ஒரு இடத்துல கடன் அடைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இருந்துட்டுருப்பீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பழைய பாக்கிகளை, பழைய கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் ஓரளவுக்கு நல்ல வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.